natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. இன்னைக்கு நாம இன்ஸ்டன்ட்டா தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா half an hourல தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் வந்து அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியான அவல் தான். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுலில் 1 கப் அவல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 5லேருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். தண்ணி வந்து அவல் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதுவே வந்து மெலிசான அவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், அவல் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேக வச்ச சாதம் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த தண்ணி எல்லாமே நீங்கள் வடித்து எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இப்போது தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த அவல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமையே நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு. நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துலேயே மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு உங்களால் நல்லா கலக்க முடியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் கூடயே ரவா 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ்டட் ரவா தான் ஆட் பண்ணுறேன். இப்போ 4 டீஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் தான் வந்துட்டு இந்த டோட்டல் டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலக்கி விட போகிறேன். ஏற்கனவே தயிர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம அவல் அரைச்சி வச்சுருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டுட்டு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து ரவையெல்லாம் நல்லா தயிரோடு ஊறி நல்லா பெருசாகும். இப்போ ஒரு பவுலில் நம்ம வெஜிடபிள் மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மேலே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேரட், அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ண 5 பீன்ஸ் வந்துட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போது வெஜிடபிள் கூடயே நான் வந்து அரை வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வெஜிடபிள் மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண உடனே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு வந்து நல்லா சேரும். இல்லைனா நீங்கள் கையில் கூட நல்லா வந்து நசுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆனியன் எல்லாமே நல்லா உதிரிடும். இப்போது இதெல்லாம் நான் பெப்பர் எதுவும் சேர்க்க கிடையாது, நான் மாவுலேயே வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கலக்கி வச்ச மாவு இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரவை எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. ஏற்கனவே அவலில் இருந்த தண்ணியுமே தயிரில் இருந்த தண்ணியும் வந்துட்டு இந்தளவு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஊற்றப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எந்த இடத்துலையும் கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கலாம். இப்போது இந்த மாவு கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பெப்பர் வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் முழு மிளகாவே போட்டுக்கோ. இப்போது நம்ம தோசைக்கல்ல எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மெலிசா வேணால் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஊற்றப்ப மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்ற போகிறேன். இந்தளவு தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த தோசை மேலே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் நெய் கூட ஊற்றி கொடுங்க. இப்போ இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் பொறுமையாக திருப்பிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஈஸியாக ½ an hourல தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி உடனே நீங்கள் வந்து ஊற்றி காமிக்கலான்னு நான் காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபெர்மெண்டேஷன் ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போது இந்த தோசை கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் natrinai kudil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம்.